இனிய வணக்கம். புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்திலே நாம் இன்று காண இருக்கக்கூடிய திருக்குறள் 8வது குறள், 1108வது திருக்குறள். 1108ங்க. வீழும் இருவர்க்கு இனிதே வழி இடை போடப்படா முயக்கு என்ற அருமையான குறள். அதாவது வள்ளுவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? அந்த தோளை கண்டான் ஒவ்வொன்றா வள்ளுவனுடைய காதலன் அந்த காதலியை பல கோணங்களில் ரசித்து கொண்டு வரும் பொழுது இந்த நிலை வீழும் இருவர்க்கு இனிதே என்று எழுதுகிறார். இருவர், 2 பேர் தான் இல்லையா? காதலன் காதலி. அவர்கள் அந்த காதல் துய்ப்பதிலே எது உண்மையான இன்பம் என்பதை வள்ளுவர் நுட்பமாக சொல்லும் இடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் எதுவும் விரசம் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது எதுவுமே எப்படி சொல்ல வேண்டும் என்ற முறைகள் மிக மிக முக்கியம், நுண்கலைகள் இல்லையா? அப்போ இங்கே வீழும் இருவர், அந்த 2 பேர் தான். அவர்கள் கலக்கும் பொழுது அந்த காற்றிற்கு கூட அங்கே இடம் கொடாது இருப்பது தான் காதல் கலையினுடைய உயர்நிலை என்று எழுதுகிறார். இப்போ ஆன்மீகம்னா ஆன்மீகத்தில் உயர்நிலை, அதுபோல காதலிலே அந்த உயர்நிலை எது என்றால் காற்றுக்கு கூட அங்கே இடமில்லை. காற்று இல்லைன்னா நம்மளால் உட்கார முடியாது ஒரு நொடி இல்லையா? காற்று இல்லைன்னா உயிர்கள் இல்லை. ஆனால் இங்கே காற்றுக்கு இடமில்லை. காதலின் நெருக்கம், காதலின் அணுக்கம், காதலில் முயக்கம், அதுதான் முயக்குதல் என்றாலே இணைதல். அப்போ அந்த காற்றுக்கும் அங்கே இடமில்லை என்று வள்ளுவர் எழுதுகிறார். காதல் கலை எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா தமிழர்கள் ஒவ்வொன்றையும் அறுசுவை இல்லை, ஒவ்வொன்றிலும் 7 இசைன்னு அந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸ்வரங்கள், 7 ஸ்வரங்கள், 7 வண்ணங்கள் இல்லை, 7 உலகங்கள், 7 பிறவிகள், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தன்னுடைய நுண்ணறிவால் ஒவ்வொன்றையும் பகுத்திருக்கிறார்கள். 7 வண்ணம் பார்க்கலாம் இல்லைங்களா? அறுசுவை உண்ணலாம் இல்லை, 7 உலகம் நமக்கு தெரியல, ஆனால் சொல்கிறாங்க ஒவ்வொன்றா. அதுபோல் இங்கே அந்த நுண்கலையை எவ்வளவு அழகாக தமிழர்கள் ஒவ்வொன்றையும் ரசித்து அனுபவித்து, இன்னைக்கு நம்ம அதோடைய நுண்தன்மைகளை உணராமல், ஆனால் ஐயே அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களாகத்தான் இன்று வளர்ந்திருக்கிறோம். அப்போது உண்மையாக மனதிலே எந்த விதமான அந்த அழுக்குகள் இல்லாத பொழுது ஒவ்வொன்றிலும் காதல் தெரிகிறது, ஒவ்வொன்றிலும் கலை தெரிகிறது, ஒவ்வொன்றிலும் அணுக்கம் தெரிகிறது, ஒவ்வொன்றிலும் நயம் தருகிறது, ஒவ்வொன்றிலும் தூய்க்கும் மனம் அங்கே துடிதுடித்து நிற்கிறது, நம்மை உயர்த்துக்கிட்டு செல்கிறது. இது ஒரு உயர்நிலை காதல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வீழும் இருவர்க்கு இனிதே வழி என்றால் காற்று, வழி இடை போடப்படா, உள்ளே புகப்படா முயக்கு தழுவல். இதுதான் வள்ளுவர் குறள். அறிவோம் இந்த குறளை. வாழ்வியல் நல்ல குறள் இது. உணர்ந்தவர்கள் இதை எப்படி என்று பிறருக்கும் சொல்லுங்கள், அதாவது அணுக்கமானவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.